ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குவைத்துக்கு விசிட் விசால வந்துட்டு இங்க ஒர்க் விசால மாத்திக்கிடலாம்னு நினைக்கிறீங்களா? யாரெல்லாம் மாறலாம் என்கிற முக்கிய தகவலை பார்க்க போறோம். அடுத்து குவைத்தில் இருந்து இந்தியா மற்றும் இலங்கைக்கு தினார் அனுப்பக்கூடிய வெளிநாட்டவர்களுக்கு குவைத்தோட மத்திய வங்கி ஒரு புதிய சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. இனிமே விதிகளை மீறி தினார் அனுப்பக்கூடிய நபர்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் வந்து சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து குவைத்தில் நடத்தப்பட்ட திடீர் செக்கிங் கைதான 56 வெளிநாட்டவர்கள், 4000த்திற்கும் அதிகமான நபர்களுக்கு பயண தடை விதித்த உள்துறை அமைச்சகம், 2645 பேர் அதிரடி கைது. கடைசியா குவைத்தோடைய மெட்ரோலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் கொடுத்த மிக முக்கிய எச்சரிக்கை, அவசிய தேவையில்லாமல் வெளியே போகாதீங்க. இப்படி பல தகவல்களை இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம். அதனால இதை பார்க்கக்கூடிய வியூவர்ஸ், நீங்க பார்க்கறது மட்டும் இல்லாம நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் வீடியோவை ஷேர் செஞ்சு விட்டுட்டு முக்கியமான தகவல்களை உங்க கிட்ட கொண்டு வந்து சேர்க்கிற என்னைய சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. குவைத்தில் இருக்கக்கூடிய 6 கவர்னர்களிலும் செக்கிங்கை தீவிரப்படுத்துமாறு உள்துறை அமைச்சர் அதிரடியான உத்தரவு ஒன்றை உயரதிகாரிகளுக்கு பிறப்பித்துள்ளார். இதன் காரணமாக ஜஹரா, ஸ்வைக், ஃபாகில் மற்றும் ஃபர்வானியா இது போன்ற ஏரியாக்கள்ல எல்லாம் நடத்தப்பட்ட திடீர் சோதனையின் பொழுது 56 வெளிநாட்டவர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்காங்க. இந்த கைது நடவடிக்கை எதற்காகன்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஒரு விசால வந்து நீங்க இப்போ குவைத்துக்குள்ள வந்துட்டீங்கன்னா அந்த விசா டைப்ல மட்டும் தான் நீங்க வேலையை பார்க்கணும். அதை விட்டுட்டு தேவையில்லாம அடுத்த வேலையை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இது மாதிரி தான் காவல்துறையின் சோதனையின் பொழுது ஒருவேளை நீங்க மாட்டிக்கிட்டீங்கன்னா உங்களை ஃபிங்கர் வச்சு நாடு கடத்திடுவாங்க. பிறகு நீங்க ஜிசிசி நாடுகளுக்குள்ள 5 வருடங்களுக்கு வர முடியாது. அதனால இங்க இருக்கக்கூடிய நம்ம ஆளுங்க நீங்க எந்த விசால வந்திருக்கீங்களோ அந்த விசால மட்டும் இருந்து வேலையை பாருங்க. அதான் நம்ம எல்லாத்துக்கும் நல்லது. இப்போ அடுத்து குவைத்தில் இருந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளுக்கு பணம் அனுப்பக்கூடிய நபர்கள் உங்கள் சம்பளத்தை விட அதிகப்படியான தொகைகளை தக்க காரணம் இல்லாமல் அனுப்பாதீங்க. மேலும் பணம் அனுப்பக்கூடிய ஒவ்வொரு நபர்களுடைய டிரான்சாக்சனும் கண்காணிக்கப்படுவதாக இந்த சென்ட்ரல் பேங்க் ஆஃப் குவைத் எச்சரிக்கை விடுத்துள்ளது. அதுபோல ஒரு வாடிக்கையாளர் ஒரு நாளைக்கு 1000 குவைத் தினார் வரை தான் இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளுக்கு பணம் அனுப்ப முடியும். அதே சமயம் பெரிய அளவில் நீங்க பண பரிவர்த்தனை பண்ண போறீங்கன்னா, அதாவது 3000 தினாருக்கு மேல வந்து பணம் அனுப்புவதாக இருந்தால் குறைந்தபட்சம் கடந்த 2 மாதங்களுக்கான பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை காண்பிக்க வேண்டும் என புதிய சட்டத்தை குவைத்தோட மத்திய வங்கி அறிமுகம் செய்துள்ளது. என்ன பாய் 1000 தினார் 3000 தினார்னு சொல்றீங்க, 150 தினார் சம்பள பணத்தை வாங்குறதுக்கே பெரிய போராட்டமா இருக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? அதுபோல இந்த உண்டியல் மூலமா பணம் அனுப்பக்கூடிய நபர்கள் மற்றும் ஏஜென்ட்களை எல்லாம் உள்துறை அமைச்சகம் கண்டறிந்து கைது செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. அதனால ஊருக்கு பணம் அனுப்பக்கூடிய நம்ம ஆளுங்க உங்களோட சம்பளத்தை உங்களோட சிவில் ஐடியில பேங்க் மூலியமா மட்டும் அனுப்புங்க. அதுதான் நல்லது. இப்போ வாங்க அடுத்த தகவலை பார்க்கலாம். குவைத்துல வேலை செய்யக்கூடிய நம்ம ஆளுங்க வெளியில போகும்போது அதிக எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருங்க. குவைத்துல ருத்துபா கிளைமேட் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அடிக்கிற வெயில கூட ஓரளவுக்கு தாங்கிக்கலாங்க. ஆனா இந்த ருத்துபா கிளைமேட்டை மட்டும் தாங்கவே முடியாது. ஏசி இல்லாம ஒரு 5 நிமிஷம் கூட வந்து இருக்க முடியாது. ஏன்னா குளிச்சுட்டு வந்த மாதிரி அந்த அளவுக்கு வந்து உடம்பெல்லாம் வந்து தண்ணி கொட்டி இருக்கும். அந்த அளவுக்கு மோசமா வந்து ருத்துபா வந்து அடிக்குங்க. இந்த மாதிரி டைமிங்ல எல்லாம் வந்து தேவையில்லாம வெளியில போறதெல்லாம் வந்து தவிர்த்துங்க. ஒருவேளை அவசியமா வந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தேவை ஏற்பட்டா கையில தண்ணீர் பாட்டில கண்டிப்பா வந்து எடுத்துக்கிட்டு போங்க. அதுபோல ஹவுஸ் டிரைவரா வேலை பார்க்கக்கூடிய நம்ம ஆளுங்க கவனமா வந்து இருங்க. எங்க வெளியில போனாலும் சரி, இல்ல கார் கழுவும் போதா இருந்தாலும் சரி, கையில தண்ணி பாட்டில் குடிக்கிறதுக்கு வச்சே இருங்க. நம்மளோட சேஃப்டியும் ரொம்ப முக்கியங்க. அதனால இந்த தகவலை வந்து இங்க இருக்கக்கூடிய நம்ம ஆட்களுக்கு வந்து ஷேர் செஞ்சுட்டு இருங்க. இப்ப கடைசியான தகவல், குவைத் நாட்டிற்கு விசிட் விசால வந்து 150 குவைத் தினார் கட்டணம் செலுத்தி ஒர்க் விசாவாக மாற்றிக் கொள்ளலாம் என சில தினங்களுக்கு முன்பு குவைத் அரசு செய்தி வெளியிட்டிருந்தது. இதுல யாரெல்லாம் பயனடைவார்கள்னா, குவைத் அரசின் கீழ் செயல்படும் அமைச்சகங்கள் மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகளால் வழங்கப்படும் விசிட் விசாவில் குவைத் வரக்கூடிய நபர்கள் மட்டுமே ஒர்க் விசாவுக்கு மாற்றிக் கொள்ள முடியும். அதாவது இந்த விசிட்டிங் விசா ஹோல்டர்ஸ் கண்டிப்பா யூனிவர்சிட்டி டிகிரி முடிச்சிருக்கணும்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு. அதுபோல இந்த ஃபேமிலி விசிட்டிங் விசால குவைத் வரக்கூடிய நபர்கள் குடியிருப்பு விசாவுக்கு மாற்றிக் கொள்ளலாம். குறிப்பாக இதற்கு டிபெண்டன்ட் விசாவுக்கான சம்பள வரவு உள்ளிட்டவை கட்டாயமாக பெற்றிருக்க வேண்டும்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு. இப்ப நம்ம சொன்ன இந்த 2 டைப் மட்டும் தான் விசிட் விசால இருந்து ரெசிடென்சி விசாவுக்கு மாற முடியுமே தவிர மற்றபடி வேற யாரும் மாற முடியாதுங்க. ஒரு சிலர் என்ன நினைச்சுக்கிட்டாங்கன்னா, நம்ம இங்கேருந்து விசிட்டிங் விசால அங்க போயிட்டு நம்மளுக்கு பிடிச்ச வேலையை போய் பார்த்துக்கிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அந்த மாதிரிலாம் மாற முடியாதுங்க. அதுபோல குவைத்துக்கு விசிட் விசா எடுத்து தரேன்னு யாராவது உங்ககிட்ட பணம் கேட்டா பணத்தை கொடுத்து ஏமாந்துடாதீங்க. இந்த முக்கியமான தகவல்களை நம்ம ஆட்களுக்கு ஷேர் செஞ்சு விட்டுட்டு இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபே பண்ணாம ஒருவேளை நீங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க.